இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல பயங்கர பிஸியா இருந்த நம்ம நான்சிங்கால ரொம்ப நேரமா உடி பண்ண எந்த மெசேஜுக்குமே ரிப்ளை பண்ண முடியல. ஸோ நம்ம தலைவன் பயங்கர கடுப்பாகி காலே பண்ணிடுறான். இந்த அடி என்ன பண்ணிட்டு இருக்க? அவ்வளோ பெரிய ஆளா நீ? ஒழுங்கா இப்ப கீழே இறங்கி வா, நான் ஆஃபீஸ்க்கு வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மரியாதையா என் கூட பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு சாப்பிடவான்னு கூப்பிட. இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு நான்சிங் சொல்ல, அடிங்கொய்யால விட்டன் வச்சுக்க, என் பல்லு எல்லாமே கொட்டி போயிரும். இப்ப நீ என் கூட வரப்போறியா இல்லையான்னு கேட்டு உடி கத்த ஆரம்பிச்சிடுறான். நமக்கு எதுக்குப்பா தேவையில்லாத வம்பு? ஏற்கனவே நம்ம மேல சம காண்டில் எழுந்துட்டு இருக்கான். வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நான்சிங்குமே உடி கூட சேர்ந்து லஞ்சு சாப்பிட்றதுக்கு ஓகேன்னு ஒத்துக்கிறா. அப்போ அங்க வர நம்ம ஜியோ யார்கிட்ட இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்கன்னு கேட்க, என்னோட ஃப்ரெண்டு தான்னு சொல்லிட்டு நம்ம நான்சிங் விட்டா போதும்னு உடி சொன்ன அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குமே வந்துடுறா. அங்க நம்ம உடியோட அலும்பு தாங்க முடியல. ஒரு கோக் கேனை கொடுத்து நான்சிங் கிட்ட ஓபன் பண்ணி கேட்கவும் அவளுமே வேற வழி இல்லாம பண்ணி கொடுக்குறா. அடுத்து சாப்பாடு எடுத்து எனக்கு ஊட்டி விடுன்னு சொல்லவும் நான்சிங்கா செம காண்டாகுது. அதெல்லாம் என்னால முடியாது, நீ ஏன் தின்னுக்கோன்னு சொல்லி பிளேட்ல எடுத்து வச்சிடுறா. அட்லீஸ்ட் எனக்கு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸையாவது ஊட்டி விடான்னு கேட்க, முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம நான்சிங் அதையுமே பிளேட்ல வைக்கிறதுக்காக போறா. பட் அதுக்குள்ள உடி ஒரு டாக் மாதிரி அதை கவ்வி சாப்பிட்டுறான். அட யாரா இவன் இப்படி என்ன கூட்டிட்டு வந்து உயிரெடுக்கிறானேன்னு சொல்லி நம்ம நான்சிங் ரொம்பவே அப்செட்டா திரும்பும் போது அவளோட ஆஃபீஸ் மேட் 3 பேர் அவளை ஃபாலோ பண்ணி வந்து ஹை காட்டவும் அவ்வளோதான், நான்சிங்க்கு தூக்கி வாரி போட்டுருது. அப்புறம் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம உடிக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல, செம காண்டாகிடுறான். நான்சிங்க்கு சிரிக்கிறதா இல்ல அழுறதான்னு தெரியல. டே லூசு பையல, இதுக்கு தான் இந்த சைட்லாம் வராதுன்னு சொன்னேன் கேட்டியா? இப்ப சொந்த காசுலயே சோனியா வச்சுக்கிட்டேங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. அதுலயும் இந்த ஜியோக்கு நம்ம உடிய பார்த்ததுமே பிடிச்சி போயிடுச்சு போல. உங்க பேர் என்ன, எங்க இருந்து வந்திருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலை பாக்குறீங்கன்னு அவ பாட்டும் கேள்வியா கேக்குறா. அது எல்லாத்துக்குமே நம்ம நான்சிங் ரிப்ளை பண்றதுனால, என்ன நான் உடிக்கிட்ட கேட்கறதுக்கெல்லாம் நீ ஆன்சர் பண்ணிட்டு இருக்க, அப்படி உங்க 2 பேருக்கு நடுவுல என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு ஜியோ கேட்க, நாங்க ஜஸ்ட் நெய்பர்ஸ் தான், வேற எதுவும் இல்லைன்னு நான்சிங் சொல்ல. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்போ உடி இன்னும் கமிட் ஆகல. நான் ட்ரை பண்ணா அவன் எனக்கு உஷாராகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அப்படிதானேன்னு சொல்லி ஜியோ வலிய ஆரம்பிச்சிடுறா. ஆத்தி, இவ இப்படி ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காளா? கண்டிப்பா இதை நாம நடக்க விடக்கூடாது, தடுத்தாகணும்னு சொல்லி நம்ம நான்சிங் ஏதேதோ வளரிட்டு இருக்கா. இவளை எப்படியாவது நம்ம உடிக்கிட்டே இருந்து பிரிக்கணுங்கிறதுக்காக ஜியோ இந்த மாதிரி எங்க பாஸ் லூ சின்சானுக்கு நான்சிங் ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு போல. அதான் ரீசெண்டா ஆபீஸ்ல எல்லா வேலையுமே கூப்பிட்டு கொடுக்குறாரு. அடிக்கடி நான்சிங்குமே அவர்கிட்ட பேசுறதுக்காக ஆபீஸ்க்கு போறா. 2 பேருக்கு நடுவுல சம்திங் போயிட்டு இருக்குன்னு சொல்லவும் நம்ம உடி செம காண்டாகி தன்னோட மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஜியோ பொண்ணு கையில வச்சிருக்க காஃபி கப்ல இருக்கிற காஃபியை அவ ட்ரெஸ்லயே ஊத்தி விட்டுறான். ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி எல்லாரும் பதற அந்த கேப்ல நம்ம உடி நான்சிங்கோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து தன்னோட பக்கத்துல உட்கார வைக்கிறது மட்டும் இல்லாம இந்த நியூலி மேரிட் கப்பிள்ஸ் எல்லாம் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கவும், இவங்க 2 பேரையும் கண்டிப்பா பிரிக்க முடியாதுங்கிற விஷயம் ஜியோக்கு புரிஞ்சிடுறதுனால அங்கே இருந்து சைலண்டா போயிடுறா. ஈவன் நம்ம நான்சிங்குமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறேன்னு சொல்லவும் உடி அவ கையை பிடிச்சு இழுத்து, நேத்து நீ என்ன ஒரு ஈவெண்ட்டுக்கு கூட்டிட்டு போனீல, நிஜமாவே அது சூப்பரா இருந்தது. பட் அவங்க 2 பேரும் நம்ம கூட இருந்ததுனால என்னால சரியா என்ஜாய் பண்ண முடியல. ஸோ திரும்ப இன்னைக்கு நைட்டு புக் பண்ணு, நாம 2 பேரும் தனியா போய் என்ஜாய் பண்ணலான்னு சொல்ல, இல்ல இன்னைக்கு நைட்டு வரைக்கும் எனக்கு ஆஃபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, கண்டிப்பா என்னால உன் கூட வர முடியாதுன்னு நான்சிங் சொல்ல, நேத்து என்னமோ என்னோட எல்லா ஆசையும் நிறைவேற்றி வைப்பன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்த, இப்ப என்ன அதுக்குள்ள கொடுத்த வாக்க மீறியேன்னு நம்ம உடி கேட்கறான். சரிடா ரொம்ப பேசாத, நைட்டே நான் அந்த ஈவெண்ட்டுக்கு புக் பண்றேன், 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போலான்னு சொல்லிட்டு நம்ம நான்சிங் அங்கே இருந்து கிளம்பிடுறா. உடிக்கா வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு ஆனந்தம், பயங்கரமா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடுறான். அதுவே இங்க நம்ம லூசி சான் மிஸ் குயினை கேஷுவலா பாக்குற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காகவே ஆஃபீஸ்ல அவங்க போற எல்லா இடத்துக்குமே ஃபாலோ பண்ணி ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் லிஃப்ட் கிட்ட மீட் பண்ணிக்கிறாங்க. லூசி சானுக்கு பயங்கரமா மூச்சு வாங்குது. என்னப்பா எலிவேட்டர்ல தானே வந்த, அதுக்கு ஏன் இவ்வளோ மூச்சு வாங்குதுன்னு மிஸ் குயின் கேட்க, நம்ம ஆளு பேச்ச மாத்துறதுக்காக, ஆமா நேத்து நான் உன்னை அந்த ஆர்ட் கேலரிக்கு கூட்டிட்டு போயிருந்தேனே, உனக்கு அந்த இடம் பிடிச்சிருந்ததான்னு கேட்கவும், நானே இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட பேசி பார்த்தேன். பட் அவருக்கு இந்த கொலாபரேஷன் பிஸ்னஸ்னாலே என்னன்னு தெரியல. ஸோ அவர்லாம் நமக்கு சரிப்பட்டு வர மாட்டாள்னு சொல்லவும், ஆடிப்பாவி, நேற்று நீ ரிலாக்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் உன்னை அந்த ஆர்ட் கேலரிக்குமே கூட்டிகிட்டு போனேன். ஆனால் நீ அதை கூட ஒரு பிஸ்னஸ் கண்ணோட்டத்தில் தான் பார்த்துருக்க. உண்மை சொல்ல போகணுன்னா நீ ரிலாக்ஸாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், உனக்கு அந்த இடம் ரொம்பவே பிடிக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னை அங்கே கூட்டிகிட்டு போனேன்னு சீச்சான் சொல்ல, ஓ இஸ் இட், பரவாயில்லையே, நீ முன்னெழுந்ததை விட இப்போ எவ்வளவோ தேடிட்ட, கண்டிப்பா ஃபியூச்சர்லயுமே பொழைச்சுக்குவேன்னு சொல்லிட்டு மிஸ் குயின் அங்கே இருந்து போயிடுறாங்க. ஆட கடவுளே, 24 மணி நேரமும் பிஸ்னஸ்னு பிஸ்னஸை பற்றியே நினச்சிட்டு இருக்க இவளை எப்படி நாம உஷார் பண்ண போறோம்னு தெரியாம நம்ம லூசி சான் ரொம்ப கஷ்டப்படுறான். தென் நம்ம உடியன் நான்சிங் பிளான் பண்ண மாதிரி அந்த ஈவெண்ட்டுக்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ஒரு பொண்ணு ரொம்ப அழகா வந்து யார் என் கூட சேர்ந்து பெல்லி டான்ஸ் ஆட போறாங்கன்னு கேட்க, இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி நம்ம நான்சிங் உடிய மாட்டி விட்டுடுறா.
அந்த பொண்ணு நம்ம ஆளு கூட சேர்ந்து ஜல்சா பண்றதுக்காக அங்க இங்கன்னு கை வைக்கவும் அவ்வளவுதான் நம்ம உடி சொல்ல முடியாத கூச்சத்துல குறுகி போயிடுறான். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நான்சிங்கா சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இவங்க 2 பேருமே அடுத்த ரவுண்டுக்கு போறாங்க. அங்க நம்ம நான்சிங்க்கு கண்ணை கட்டிக்கிட்டு உடியை தேடி கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வரவும் அதையுமே பண்றா. பட் கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான் நிறைய பேர் அங்க வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுல ஒருத்தரை நம்ம நான்சிங் பிடிக்கவும், பரவாயில்லையே பாப்பா நீ கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட, இதுக்கு நான் ஃப்ரீயா ஒரு முத்தம் கொடுக்குறேன்னு சொல்லி அவரு பக்கத்துல வர இதெல்லாத்தையுமே பார்த்து காண்டாகிடுற நம்ம உடி அட்டிங்கொய்யால வந்த வாயெல்லாம் உடச்சிடுவேன், முத்தமா கொடுக்குற முத்தம்னு சொல்லி நம்ம நான்சிங் அவங்கிட்ட இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். ஆக்சுவலாக நம்ம உடி நான்சிங்கை பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஈவெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த ஒரே ஒரு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா அந்த ஹக் பண்ணுற சீனுக்காக மட்டும்தான். பட் இந்த கேமை பாதி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கூட இன்னும் அந்த கட்டிப்பிடிக்கிற மொமெண்ட் வராததுனால நம்ம உடி செம காண்டாகி எனக்கு இந்த கேம் விளையாட சுத்தமாக பிடிக்கல, வேற எங்கேயாவது போய் வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேம் விளையாடலான்னு கூப்பிடுறான். இங்கே பாரு உடி, இன்னைக்கு எனக்கு ஆஃபீஸில் எக்கச்சக்க வேலை இருந்தது, எல்லாத்தையுமே விட்டுட்டு உனக்காக தான் நான் இங்கே வந்தேன். ஈவன் எனக்கு இப்போ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட நிறையவே வேலைகள்லாம் இருக்கு. ஸோ என்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ, இன்னொரு நாள் நாம வேணும்னா விளையாட போலான்னு சொல்லிட்டு நான்சிங் தன்னோட வீட்டுக்கு வந்துடுறா. தென் மிஸ் குயின் சொன்ன அந்த ஸ்டோரி ரைட்டிங் காம்படிஷனுக்கு கதை எழுதலான்னு ஆரம்பிக்கிறா. பட் நம்ம நான்சிங்க்கு பெருசா எந்த ஐடியாவும் வராததுனால சரி கொஞ்ச நேரம் வெளியில போய் காத்து வாங்கினோம்னா கண்டிப்பா ஏதாவது புது ஐடியா கிரியேட் ஆகும்னு சொல்லி அந்த ஃபவுண்டைன் கிட்ட வந்து யோசிச்சுட்டு இருக்கச்ச இன்னொரு சைடு நம்ம உடி பார்த்தோம்னா அந்த ஃபேரி சிலைய கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கான். என்ன கருமத்துக்கு என்ன இங்க வர வச்ச, உண்மையான காதல் வேணும்னு கேட்டது அவ இப்ப ரொம்பவே ஜாலியா தான் இருந்துட்டு இருக்கா. பட் நான் தான் அவளை மறக்க முடியாம நினைக்க முடியாம என்னோட காதல் அவகிட்ட சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். ஏன் உனக்கு மனசாட்சி அறிவெல்லாம் கொஞ்சம் கூட இல்லையான்னு கேட்டு நம்ம உடி கத்திடுறான். இதை காதல வாங்கிடுற நம்ம நான்சிங், உடி நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, நான் ஏதோ பண்றேன் உனக்கு என்ன, ஆமா நீ என்னமோ எனக்கு அவ்வளோ வேலை இருக்கு இவ்வளோ வேலை இருக்கு நான் ரொம்பவே பிஸின்னு சீன் போட்ட, இப்போ எதுக்காக இங்க வந்து நிக்கிறேன்னு உடி கேட்கறான். எனக்கு நிறையவே வேலைகள் இருக்கு, நான் ரொம்பவே பிஸியா இருக்கேங்கிறது உண்மைதான். பட் எனக்கு இந்த ஐடியாவும் வர மாட்டேங்குதே. அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு என்ன நீ ரொம்பவே வியர்டா பிஹேவ் பண்ண, மார்னிங் என்னன்னா அத்தனை மெசேஜ் அனுப்புற, அதுக்கப்புறம் என்னோட ஆஃபீஸுக்கே வர, தென் என்ன சாப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போன, நைட்டு என் கூட விளையாடுறதுக்காக அந்த ஈவெண்ட்டுக்குமே வந்த, என்னதான் ஆச்சு உனக்குன்னு நான்சிங் கேட்கறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே சும்மாதான்னு சொல்லி நம்ம உடி சமாளிக்கவும், உடி என்னை ஏமாத்த ட்ரை பண்ணாத, நீ என்னதான் என்கிட்ட இருந்து மறைச்சாலும் கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சிருவேன், அதுக்கு முன்னே ஒழுங்கா நீயே என்கிட்ட சொல்லுன்னு கேட்டுக்கிட்டே நம்ம நான்சிங் பக்கத்தில் வரவும் உடி அப்படியே பின்னால் நடக்க ஆரம்பிச்சிடுறான். நேத்துல இருந்து தானே உனக்கு இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ்லாம் உருவாச்சு, என்ன நான் சொல்றது கரெக்டானு நான்சிங் கேட்க பின்னால் நடந்து வந்த நம்ம உடி டக்குன்னு ஒரு பெஞ்சில் உட்காந்துடுறான். இப்போ நீ சொல்ல போறியா இல்லையான்னு கேட்டுக்கிட்டே பக்கத்தில் வர நம்ம நான்சிங் டக்குன்னு உடியோட நெத்தியில கை வச்சு, என்னடா உனக்கு ஏதாவது ஃபீவரா, உண்மையை சொல்லுடா உடி, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, உடம்பு சரியில்லையா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு நான்சிங் கேட்கும்போது பொசுக்குன்னு உடி மயங்கி விழுந்துடுறான். அப்புறம் அவனை ரொம்பவே கஷ்டப்பட்டு உப்பு மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்து வீட்டில் படுக்க வச்சதுக்கு அப்புறம் டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்த்தா நம்ம உடி தன்னோட பவரெல்லாம் யூஸ் பண்ணி அதிகமாக காட்டவும், ஐயோ என்ன இவ்வளோ அதிகமாக இருக்கு, வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு நான்சிங் கூப்பிடவும், நாம கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கோம் போலங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம உடி திரும்ப அந்த தெர்மாமீட்டரை வாங்கி தன்னோட பவரை யூஸ் பண்ணி பாடி டெம்பரேச்சரை கொஞ்சம் கம்மி பண்ணி காட்டுறான். ஓகே இப்போ பரவாயில்ல, தெர்மாமீட்டர்ல தான் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நீ ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால தான் டக்குன்னு மயங்கி விழுந்துட்ட, ஸோ நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லி நம்ம நான்சிங் முடிக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாம அவனுக்காக இந்த போட்ரேஜ் இருக்கும் இல்லையா கஞ்சி, அதையுமே கையில வச்சு கொடுத்துட்டு நீ சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்டடு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி அங்கே இருந்து கிளம்பவும், எங்க நான்சிங் தன்னை விட்டுட்டு போயிடுவாளுங்கிற பயத்துல அதை வேணுக்குனே கீழே கூட்டிட்டு, எனக்கு இதை தூக்க கூட தெம்பில்ல, ப்ளீஸ் என்ன பாத்துக்கோ நான்சிங்னு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறான். சரி போ கல்ட, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லி திரும்ப நம்ம நான்சிங் அவனுக்காக அந்த கஞ்சை ரெடி பண்ணி அவளே ஊட்டி விடுறா. இதுக்கு தானே உடியுமே ஆசைப்பட்டான். ஸோ நம்ம நான்சிங் ஊட்டி விடும்போது ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணி கஞ்செல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம், ஓகேப்பா எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம நான்சிங் கிளம்பும் போது வேணுக்குனே தன்னோட பவரை யூஸ் பண்ணி மூக்குல இருந்து ரத்தம் வர வச்சிடறான். நம்ம நான்சிங் பார்த்துட்டு பயந்து போயிட்டு, ஐயோ உடி உனக்கு என்னாச்சுன்னு கேட்டு டிஷ்யூ பேப்பரால மூக்கெல்லாம் தொடச்சி விடுறா. இதை அட்வான்டேஜா எடுத்துக்கிற நம்ம ஆளு அப்படியே மயங்கி விழற மாதிரி நடிக்கவும், மனசு கேட்காம நம்ம நான்சிங், நிஜமாவே உனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை போல, திடீர்னு நைட்டு உனக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா யாரும் உன்னை பார்த்துப்பா, யாரும் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லி நம்ம நான்சிங் அன்னைக்கு ஃபுல்லாவே உடி கூட தான் இருக்கா. கட் பண்ண அடுத்த நாள் காலையில அவனுக்காக தன்னோட வீட்டுல கஞ்சி வச்சிட்டு இருக்கச்ச நான்சிங்கோட அம்மா பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்கும் போதுதான் இந்த மாதிரி உடிக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை, நான் தான் அவனை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறா.
அதுவே இங்க நம்ம ஓடி பார்த்தோம்னா நான்சிங்க ஏமாத்திட்டோங்கிற சந்தோஷத்துல ரிங்க ரிங்கா பாட்டெல்லாம் போட்டு விட்டுக்கிட்டு செம்மையா டான்ஸ் ஆடிக்கிட்டே எப்படி எங்க ஆக்டிங் சூப்பர்ல. செல்லக்குட்டி இது சும்மா ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சரை பார்த்தா நீலாம் தாங்கவே மாட்டேங்கிற மாதிரி அவனையே அவன் ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்கச்ச நம்ம நான்சிங் வீட்டுக்குள்ள வர மாதிரி இருக்கவும் டக்குன்னு எதுவுமே நடக்காத மாதிரி திரும்ப பெட்ல போய் படுத்துக்கிட்டு போத்திக்கிறான். இவனோட இந்த சூட்சமும் தெரியாம நம்ம நான்சிங் பார்த்துட்டு ரொம்பவே பரிதாபப்படவும் அவ்வளோதான் நம்ம உடி அடுத்த நங்கூரத்தை போட ஆரம்பிச்சிடுறான். இந்த மாதிரி எனக்கு சின்ன வயசுல இருந்தே அடிக்கடி ரொம்ப உடம்பு சரியில்லாம போகும், நான் இப்படிதான் பயங்கர சிக்காகி படுத்த படுக்கை ஆகிருவேன்னு உடி சொல்ல நான்சிங் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுறா. என்ன இவன் ஏதேதோ சொல்றான், பட் நான் அந்த ஸ்டோரியில இவனை பத்தி இந்த மாதிரிலாம் எதுவுமே எழுதலையேன்னு சொல்லி நான்சிங்கே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுது. நான் இந்த சிக்னஸ்லேருந்து ரெக்கவர் ஆகணும்னா யாராவது ஒருத்தர் எப்பயுமே என் கூட இருந்து என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டா போதும், ரொம்ப சீக்கிரமா நான் இந்த ப்ராப்ளம்லேருந்து ரெக்கவர் ஆகிடுவேன்னு உடி சொல்ல, ஓ அப்படியா, ஓகே எனக்குமே புரியுதுன்னு சொல்லி நம்ம நான்சிங் வீட்டிலேருந்து வெளியில் போகிறா. தன்னை பார்த்துக்கிறதுக்காக ஆஃபீஸுக்கு லீவ் சொல்கிறதுக்காக தான் வெளியில் போயிருக்கான்னு நினச்சிக்கிட்டு நம்ம உடி பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது நான்சிங் தன்னோட அம்மாவை கூட்டிகிட்டு வந்து எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஸோ எங்கள் அம்மா இன்னைக்கு உன்னை பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு உடி அவங்க அம்மா கிட்ட மாட்டி விட்டுட்டு போயிடுறா. நம்ம நான்சிங்கோட அம்மா சும்மாவே நம்ம உடி மேலே தாறுமாறா பாசமலையை பொழிவாங்க. அப்படி இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு நினச்சிக்கிட்டு என் செல்லம் என் தங்கம் என்னாச்சுக்கண்ணா, இதை நீ முன்னவே சொல்லியிருந்தா ஆன்ட்டி உனக்காக எல்லாம் பண்ணியிருப்பல, நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லி நம்ம உடியை ரொம்பவே அன்பு தொல்லை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டா இப்படி ஒரு பொய்யை சொன்னோன்னு ஆகி போயிடுது நம்ம உடிக்கு. எப்படியும் இவங்க தன்னை விட்டு போக மாட்டாங்க, விலகி போக மாட்டாங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம உடி சைலண்டாக கம்முன்னு போர்வையை போத்திட்டு படுத்துடுறான். தென் நம்ம நான்சிங் ரொம்ப ஆர்வமா ஆஃபீஸுக்கு வந்து பார்க்குறச்ச அவள் பக்கத்து சீட்டில் லூசி சேன் உட்காந்து குட் மார்னிங்னு சொல்லவும் நான்சிங் பயங்கர ஷாக் ஆகிடுறா. என்ன பாஸ் எதுனா பிரச்சனையா, மே ஐ ஹெல்ப் யூன்னு கேட்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்ல, சரி வாங்க உங்கள் ஆஃபீஸ்லேயே இதை பற்றி பேசலான்னு சொல்லி நம்ம நான்சிங் லூசி சேனை கூட்டிகிட்டு போயிடுறா. நீ சொன்ன ஐடியாவை கேட்டு என் ஃப்ரெண்டு மிஸ் குயினுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்குமே கூட்டிகிட்டு போயிருக்கான், பட் அங்கே கூட அவள் ஆஃபீஸ் பிஸ்னஸை பற்றி தான் பேசியிருக்கா, ஸோ அவளை இம்ப்ரெஸ் பண்ண வேற எதுனா ஐடியான்னு தான் என் ஃப்ரெண்டு கேட்டான்னு லூசி சேன் கேட்க, சார் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட மிஸ் குயினோட மனசை புரிஞ்சுக்க சொல்லுங்கள், பிகாஸ் அவங்க இன்னை வரைக்கும் ஒரு நாள் கூட ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டதே கிடையாது, எப்போ பாரு வேலை வேலை வேலைன்னு சொல்லி வேலையில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, பேசாம அவர்கிட்ட எனக்காவது மிஸ் குயினை லீவ் போட சொல்லி அதுக்கப்புறம் வெளியில கூட்டிட்டு போக சொல்லுங்க, மிஸ் குயினுமே ரொம்ப ரிலாக்ஸா சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நம்ம நான்சிங் ஐடியா கொடுத்துட்டு போயிடுறா. உடிக்கு என்னாச்சு இப்போ எப்படி இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மாற்றி மாற்றி தன்னோட அம்மாவுக்கும் உடிக்கும் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கா, பட் அவங்க ரெண்டு பேரும் ரிப்ளை பண்ணவே இல்லை. அதுவே இங்கே நம்ம நான்சிங்கோட அம்மா உடியை பார்த்துக்கிறேங்கிற பேரில் அவனை போட்டு படாத பாடு படுத்திட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் எப்படி உடம்பு சரியில்லை ஃபீவர்னா நிறையவே போர்வையெல்லாம் போத்தி விடுவாங்க, அதே மாதிரி நம்ம நான்சிங்கோட அம்மா உடிக்கு பண்ணி விடவும் நல்லா இருக்கிற உடிக்கே ஃபீவர் வந்துடும் போல. ஸோ நம்ம அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக நைஸாக ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்து இந்த ஹேண்ட் ஃபேன்லாம் இருக்கும்ல அதை வச்சு காற்று வாங்குறான். என்னடா இவன் ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் இவ்வளோ நேரம் ஆகியுமே திரும்ப வரலன்னு சொல்லி நம்ம உடியோட நான்சிங்கோட அம்மா தம்பி என்னாச்சு எதுனா பிரச்சனையான்னு கேட்க, இல்லைங்க ஆண்டி நான் நைட்டு சாப்பிட்ட எதுவும் சரியா செரிக்கல போல, அதான் டிலே ஆகுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வெளியில் வந்துடுவேன்னு சொல்லி நம்ம உடி ஒரு பிளானை போட்டு கொஞ்ச நேரத்துக்கு ரெஸ்ட் ரூம்லேயே ஸ்டே பண்ணிடுறான். சரின்னு சொல்லிட்டு நான்சிங்கோட அம்மாவுமே உடிக்காக சாப்பாடு சமைக்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர நம்ம நான்சிங் உடி இப்போ எப்படி இருக்கான்னு கேட்க, பெருசா எந்த முன்னேற்றமும் இல்லை, எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குன்னு சொல்லவும் மனசு கேட்காம நம்ம நான்சிங் தன்னோட அம்மா சமைச்ச சாப்பாடை உடிக்காக எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறா. இதுக்கப்புறம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ட்ராமா போட்டு நான்சிங்கை ஏமாற்ற முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம உடி, நான் இப்போ கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிட்டேன், எனக்கு யாரோட ஹெல்ப்புமே தேவையில்லை, நானே என்னை பார்த்துக்குவேன்னு சொல்லவும் அப்பா ரொம்ப சந்தோஷம், நீ நல்லா ஆகிட்டீல, அது எனக்கு போதும்னு சொல்லிட்டு நம்ம நான்சிங் வந்த வழியை பார்த்துட்டு திரும்ப தன்னோட வீட்டுக்கே போயிடுறா. பட் நம்ம உடிக்கு நான்சிங்கை இந்த மாதிரியெல்லாம் விட்டு விலக மனசே இல்லை. ஸோ எப்படியாவது அவ கூட திரும்ப ரொம்பவே க்ளோஸாக பழகணுங்கிறதுக்காக ஒரு சில ஐடியாஸ்லாம் யோசிக்கிறான். ஃபைனலாக அதில் ஒன்றுமே கிளாஷ் ஆகுது. அதுவே இங்கே தன்னோட கம்பெனி சார்பாக நடக்க போகிற அந்த ஸ்டோரி ரைட்டிங் காம்படிஷனுக்காக நம்ம நான்சிங் ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஆரம்பிக்கும் போது கரெக்டாக பவர் கட் ஆகிறவும் பயந்து போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் திரும்புறச்ச நம்ம உடி வந்து நிற்கவும் அவ்வளோதான் நான்சிங் மிரண்டு போயிடுறா. அட கடங்காரா, எங்க எப்படி வந்து நிக்கணுங்கிற அறிவே உனக்கு இல்லையான்னு கேட்டு கத்திட்டு இருக்கும்போது நான்சிங் அம்மா உடிக்கிட்ட உங்க வீட்டுல பவர் இருக்கான்னு கேட்கவும் நம்ம உடியுமே வீட்டுல வந்து செக் பண்ணி பாக்குறான். நம்ம உடி வீட்டில் இருக்கு. ஆக்சுவலாக நான்சிங் வீட்டில் பவரை கட் பண்ணி விட்டதே நம்ம உடி தான். பட் எதுவும் தெரியாத மாதிரி, ஆண்டி நீங்கள் இப்போ ஏதாவது லைன்மேனை கூப்பிட்டு செக் பண்ண சொன்னீங்கன்னா கண்டிப்பாக லேட் ஆகும், எப்படியும் காலையில் வரைக்கும் இழுத்தடிச்சிருவாங்க, அதுக்கு நீங்கள் பேசாமல் நைட்டு என் வீட்லேயே ஏதாவது உங்களோட இன்னொரு வீட்லேயே ஸ்டே பண்ணிக்கிட்டா என்னன்னு கேட்க, அடடே இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குன்னு சொல்லி நம்ம நான்சிங்கோட அம்மா உடி வீட்டில் ஸ்டே பண்ண ஒத்துக்கிறாங்க. வேற வழி இல்லாமல் நம்ம நான்சிங்குமே வரா.
அங்க நம்ம நான்சிங் உடிக்காக வாங்கி கொடுத்த அந்த பொம்மையை பார்த்துட்டு, ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை? நம்ம உடி பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா ஹேண்ட்ஸமா இருக்கான், பட் இது பார்க்கறதுக்கு ரொம்பவே கேவலமா இருக்கு. இதுக்கு போய் நீ கொஞ்சம் கூட யோசிக்காம உடின்னு பேர் வச்சிருக்கியேன்னு நான்சிங்கோட அம்மா கேட்க, ஏன் இந்த பொம்மைக்கு என்ன குறைச்சல்? பார்க்கறதுக்கு உடியை விட ரொம்ப தான் அழகா இருக்குன்னு நம்ம நான்சிங் ஒரு கதையை விடுறா. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்து சீட்டுக்கட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் ஸ்டார்டிங்கில் நம்ம உடிக்கு அப்படியே கடுப்பாக டென்ஷனாக வந்தாலும் போக போக ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறான். ஸோ இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் நம்ம உடி சீரியலில் வர புதுசாக கல்யாணம் ஆன ஹீரோயின் மாதிரி காலையிலேயே எழுந்து தன்னோட மாமியாருக்காகவும் நம்ம நான்சிங் பொண்ணாச்சே ஸோ ஃபியூச்சர் ஒய்ஃபுக்காகவும் விதவிதமாக பிரேக்ஃபாஸ்டெல்லாம் சமைச்சு வைக்கிறான். இதனால நம்ம நான்சிங் இம்ப்ரெஸ் ஆறாலோ இல்லையோ அவங்க அம்மா பயங்கரமாக உடிய புகழ ஆரம்பிச்சிடுறாங்க. தம்பி சாப்பாடு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லவும் நம்ம உடிக்கா சந்தோஷம் தாங்க முடியலை. இருக்கட்டும் ஆண்டி, பரவாயில்ல, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது, உங்களுக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போகிறேன், இருந்தாலும் என்னாலலாம் உங்களவுக்கு டேஸ்டியாக நல்லா சமைக்க முடியாதுன்னு உடி மனசாட்சியே இல்லாமல் நங்குறதுக்கு மேலே நங்குறமாக போட்டுக்கிட்டே இருக்கான். பாத்தியா நான்சிங், இந்த காலத்தில் இப்படி ஒரு புள்ள. உடி நமக்கு பக்கத்து வீட்டு பையனா கிடைக்க நாம தான் கொடுத்து வச்சிருக்கணும், இருந்தாலும் இவனை நாம ரொம்பவே கஷ்டப்படுத்துகிற மாதிரி தெரியுதுன்னு நான்சிங்கோட அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இன்னும் 3 இல்லை 4 மணி நேரத்தில் நாம் இங்கேருந்து போயிடலாம். நான் ஏற்கனவே எலக்ட்ரீஷியனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க கொஞ்ச நேரத்தில் வந்து என்ன பிரச்சனைங்கிறத பார்த்துட்டு சரி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நாம் திரும்ப வீட்டுக்கு போயிடலான்னு நான்சிங் சொல்ல, பாவம் நம்ம உடி என்ன அதுக்குள்ளையான்னு கேட்டு ரொம்ப சேட் ஆகிடலாம். அப்போ நம்ம நான்சிங்கோட அம்மா, இன்னைக்கு நைட்டு நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மூவிக்கு போகலாமான்னு கேட்குறாங்க. நல்ல ஐடியா, இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சூப்பரான ரொமான்டிக் மூவி ரிலீஸ் ஆகியிருக்கு, நான் அதுக்கான டிக்கெட் புக் பண்ணுறேன், நம்ம 3 பேரும் ஒன்றா சேர்ந்து போகலான்னு நான்சிங் ரிப்ளை பண்ணிடுறா. அதுக்கப்புறம் நம்ம நான்சிங் வீட்டில் எலக்ட்ரீஷியன்ஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் என்ன பிரச்சனைங்கிறது அவங்களுக்கே தெரியலை. ஏன்னா நம்ம உடி அந்தளவுக்கு ஏதோ பயங்கரமான கிருத்துருவ வேலையை பார்த்து வச்சுட்டு வந்திருக்கான். மேடம், இங்கே பார்க்குறதுக்கு எல்லா ஒயர் லைனுமே ரொம்ப ரொம்ப நார்மலாக தான் இருக்குது, என்ன ப்ராப்ளமுங்கிறத எங்களால் கண்டுபிடிக்க முடியலை. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இஃப் ஆட்டோமேட்டிக்காக பவர் வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, அப்படி இல்லை மீன்ஸ் நாம் செவுத்தை உடச்சி உள்ளே இருக்கிற எல்லா ஒயர் லைனையுமே செக் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு எலக்ட்ரீஷியன் வெளியில் போனதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்த நம்ம உடி, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லைங்கிற மாதிரி நான்சிங் அம்மாட்ட எதுவும் தெரியாத மாதிரி, என்னங்க ஆண்டி என்ன சொல்லிட்டு போனாங்க, அப்படி என்ன பிரச்சனைன்னு கேட்குறான். அவங்களுமே இதுதான் விஷயம்னு சொல்லும்போது, என்ன செவுத்தை உடச்சி உள்ளே இருக்கிற எல்லா ஒயர் லைனையுமே செக் பண்ணி பார்க்கணுமா, இவ்வளோ பெரிய ரிஸ்கெல்லாம் வேண்டாம் ஆண்டின்னு நம்ம உடி சொல்லிட்டு இருக்கும்போது ஆஃபீஸ்லேருந்து வந்துடுற நம்ம நான்சிங்குமே கேட்டுடுறா. செவுத்தெல்லாம் உடைக்க வேண்டாமா, நான் வேற ஒரு கம்பெனி கிட்ட பேசுகிறேன், அவங்க வந்து செக் பண்ணி பார்க்கட்டும், எதுவாக இருந்தாலும் நாம அதுக்கப்புறம் முடிவு பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எங்க இந்த எல்லா பிரச்சனையும் சீக்கிரமாக சரி பண்ணிட்டு திரும்ப அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்களோங்கிற பயத்தில் நம்ம உடி, ஏங்க ஆண்டி அவசரப்படுறீங்க, எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பேசி முடிவு பண்ணலாம், அது வரைக்கும் நீங்கள் 2 பேருமே என்னோட வீட்டில் தாராளமாக ஸ்டே பண்ணிக்கோங்க, பிகாஸ் நீங்கள் தான் வீட்டோட ஓனர், உங்களுக்கு இல்லாத உரிமையானு உடி சொல்ல, ஆட ஆமால இது கூட நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நான்சிங்கோட அம்மா வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. தென் நம்ம நான்சிங் பார்த்தோன்னா, இன்னைக்கு நைட்டு நாம் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து மூவி போகிறதுக்கான டிக்கெட் நான் புக் பண்ண போகிறேன்னு சொல்ல, இல்லைம்மா வேண்டாம், ஆல்ரெடி எனக்கு உடி புக் பண்ணி கொடுத்துட்டான், நானுமே அந்த படம் பார்த்துட்டேன், இஃப் உனக்கு அந்த படம் பார்க்க ஆசையாக இருந்ததுன்னா நீ உடியை கூட்டிகிட்டு போன்னு நான்சிங் அம்மா சொல்லிடுறாங்க. பட் நம்ம நான்சிங் ஜூனியர் பொண்ணு கூட சேர்ந்து போகலான்னு பிளான் பண்ணவும் நம்ம உடி விட்டு போட ஆரம்பிச்சிடுறான். நான் இந்த உலகத்துக்கு வந்ததுலேருந்து ஒரு மூவி கூட பார்த்ததில்ல, எனக்குமே தியேட்டர் போகணும், பாப்கார்ன் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது, உன்னை விட்டால் எனக்கு ஹெல்ப் பண்ண வேற யார் இருக்கான்னு கேட்க, வேற வழி இல்லாமல் நம்ம டான்ஸிங்குமே உடியை கூட்டிகிட்டு அந்த மூவி பார்க்கறதுக்காக போகிறா. அங்கே நம்ம ஆளு இந்த கப்பிள்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு பாப்கார்ன் அப்புறம் ஒரு கூல்ட்ரிங்க்ஸில் 2 ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியான காம்போ வாங்கவும், ஏன் நீ இதெல்லாம் வாங்குறேன்னு கேட்டு நான்சிங் திட்றா. ஏதோ காம்போ ஆஃபர்னு சொன்னாங்க, அதான் காசை மிச்சம் பண்ணுறதுக்காக இதை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி நம்ம உடி சமாளிச்சிடுறான். இருந்தாலும் மனசு கேட்காத நம்ம நான்சிங் ஓடி போய் வேற ஒரு கலரில் ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து அதை அந்த கூல்ட்ரிங்க்ஸில் போட்டு, இந்த கலரை நீ குடி, இந்த கலரை நான் குடிக்கிறேன்னு சொல்லி நம்ம உடி அந்த தேட்டருக்குள்ளேயுமே கூட்டிகிட்டு போகிறா. நம்ம நான்சிங் அந்த மூவி ஸ்டார்ட் பண்ணதும் உடியை கொஞ்சம் கூட கண்டுக்கலையே, செம்மையாக என்ஜாய் பண்ணி அந்த மூவியை அவ்வளோ ரசித்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் உடிக்கிட்டேயே, ஹீரோ பார்க்க செம ஹேண்ட்ஸமாக இருக்கான்ல, வாவ் இவன் தான் என்னோட கனவு கண்ணன், சே இந்த மாதிரி ஹேண்ட்ஸமான பசங்களாம் ரியல் லைஃப்பில் இருக்கவே முடியாது, என்ன ஒரு பேரழகுங்கிற மாதிரி தாறுமாறாக பயங்கரமாக அந்த ஹீரோவை புகழவும் உடிக்கா செம்மையாக வயிறெறியுது, மண்டக்காயுது, இவன்லாம் ஒரு மூஞ்சி, கண்ணு தெரியாமல் இந்த பைத்தியக்காரி இவனை போய் சைட் அடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம உடி மனசுக்குள்ளேயே கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்கான்.
இருந்தாலும் ஒரு சந்தேகத்தில் நம்ம உடி மூவியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான்சிங் ரெஸ்ட் ரூமுக்கு போன அந்த கேப்பில் தன்னோட ஃபோனை பார்த்து நாம என்ன அவனை விட மொக்கையாவா இருக்கோம், இல்லையே ஹேர் ஸ்டைல் கூட நல்லா தான் இருக்குன்னு சொல்லி அவனையே அவன் வர்ணிச்சிட்டு இருக்கும்போது நம்ம நான்சிங் பார்த்துட்டு என்னதான் நடக்குது இங்கன்னு கேட்க, பெருசா ஒன்றும் இல்லை, என் ஹேர் ஸ்டைல் லைட்டாக கலைஞ்சிருந்தது, அதுதான் கரெக்ட் பண்ணேன். சரி இப்போ நாம பார்த்துட்டு வந்த அந்த ரொமான்டிக் மூவி எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஏன்னா வேற ஏதாவது மூவிக்கு கூட்டிட்டு போன்னு உடி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். முடியாது போடான்னு சொன்னா நீ என்னை விட்டுறவா போற, சரி அடுத்து நாம என்ன மூவிக்கு போலாங்கிறத நீயே முடிவு பண்ணுன்னு நான்சிங் சொல்லிடுறா. ஸோ நம்ம உடி அந்த தியேட்டரில் ஓடுற எல்லா படத்தோட போஸ்டர்ஸையுமே பார்க்க ஆரம்பிக்கிறான். எல்லாத்துலேயுமே ஹீரோக்கள்லாம் ரொம்ப அழகழகா இருக்கிறதுனால இல்லை வேண்டாம் இது மொக்கையா இருக்கும், இது போஸ்டரே நல்லால, இதில் ஹீரோயின் நல்லாலன்னு சொல்லி மொக்க ரீசன்லாம் சொல்லிட்டு நான்சிங்க ஒரு அனிமேஷன் படத்துக்குமே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே குட்டி குட்டி பசங்களாம் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நம்ம உடியுமே என்ஜாய் பண்ணிட்டு திரும்பி பார்க்கும்போது நம்ம நான்சிங் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கா. ஆடி பாவி, நான் உன்னை என் மேலே காதலில் விழ வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்தா நீ என்ன இப்படி தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருக்கன்னு கேட்டு உடி ஷாக் ஆகிடுறான். அப்போ நம்ம நான்சிங் தூங்கி உடி மேலேயே விழவும் ஆஹா இது கூட நல்லா தான் இருக்குன்னு சொல்லி நம்ம ஆள் அப்படியே பேக்ரவுண்டில் வயலின் வாசிச்சுக்கிட்டு பியானோ ப்ளே பண்ணிக்கிட்டு பயங்கர ரொமான்டிக்கான பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிடுறான். ஈவன் அந்த மூவி முடிஞ்சிடுறதுனால எல்லாருமே அங்கே இருந்து போயிடுறாங்க. பட் ஸ்டில் நம்ம உடிக்கு நான்சிங்கை எழுப்பி விட மனசே வர மாட்டேங்குது. அப்போ அங்கே க்ளீன் பண்ணுறதுக்காக வர ஒரு அங்கிள் என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, அதான் மூவிலாம் முடிஞ்சிடுச்சுல, சீக்கிரமாக இங்கே இருந்து கிளம்புங்கன்னு சொல்லும்போது கரெக்டாக கண் விழிக்கிற நம்ம நான்சிங் ஏண்டா மூவி முடிஞ்சிட்டா என்கிட்ட சொல்ல மாட்டியா பான்னு சொல்லிட்டு நம்ம உடி அங்கே இருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. தென் நம்ம ஆளுங்க 2 பேரும் இப்போ பார்த்துட்டு வந்த அந்த 2 மூவியையும் பற்றி மாற்றி ஒருத்தர் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம உடி எதுக்காக நீ அவ்வளோ அசதியாக தூங்குனன்னு கேட்க, பிகாஸ் இப்போ எனக்கு ரீசெண்டாக நிறையவே வேலைகள் போயிட்டுருக்கு, ஸோ என்னால் சரியாக தூங்க முடியல, அதனால தான் படம் பார்க்க வந்த இடத்துல நான் தூங்கிட்டேன்னு சொல்ல, அப்படி என்ன ப்ராப்ளம்னு உடி கேட்குறான். இந்த மாதிரி என் கம்பெனி சார்பாக இன்னும் கொஞ்ச நாளையில் ஒரு பெரிய ஸ்டோரி ரைட்டிங் காம்படிஷன் நடக்க போது, அதில் என்னை பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு நல்ல ஸ்டோரி எழுதுறதுக்காக தான் நானுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். பட் எந்த ஐடியாவுமே வரமாட்டேங்குதுன்னு நான்சிங் சொல்கிறா. என்ன நீ கதையெல்லாம் எழுதுவியா, இதையே என்கிட்ட இத்தனை நாளாக நீ சொல்லவே இல்லைன்னு உடி கேட்க, உனக்கு தான் ரொமான்டிக் மூவினாலே பிடிக்காது, இதில் ரொமான்டிக் கதையை சொன்னால் கண்டிப்பாக நீ என்னை கலாய்ப்ப, இதெல்லாம் எனக்கு தேவையா, சரி ஃப்ரீயாக விடு, தேவையில்லாமல் இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காத, இது எல்லாமே என்னோட ப்ராப்ளம், ஸோ நானே சால்வ் பண்ணிக்கிறேன்னு நான்சிங் சொல்லவும், அப்படி என்னைக்கு நீ உன்னோட பிரச்சனையை நீயே சால்வ் பண்ணியிருக்க, எதுவாக இருந்தாலும் கடைசியில் என்கிட்ட தானே ஹெல்ப் கேட்ப, ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், எதுக்கு நீ கதைன்னு எதையோ தேடி அலைஞ்சிட்டு இருக்க, அதான் நம்ம 2 பேருக்குள்ளேயே ஒரு கதை நடந்துட்டு இருக்கு, ஸோ அதையே நீ நல்லா டெவலப் பண்ணி ஒரு அழகான ஸ்டோரியா கிரியேட் பண்ணா என்னன்னு உடி ஐடியா தரான். ஆடா ஆமால, இத்தனை நாளா நான் ஏன் இதை பற்றி யோசிக்காம விட்டேன், லட்டு மாதிரி ஒரு கான்செப்ட் என் கண்ணு முன்னாலேயே இருந்திருக்கு, பட் நான் தான் லூசு மாதிரி கோட்டை விட்டுட்டு உட்கார்ந்துருக்கேன். சான்ஸே இல்லை சமடாவுடி, உன்னால் மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் யோசிக்க முடியும், நான் நமக்குள்ளே இருக்கிற இந்த கதையவே என்னோட ஸ்டோரியாக எழுதுறேன்னு சொல்லிட்டு நம்ம நான்சிங் பயங்கர குஷியாக அங்கே இருந்து ஓடுறா. ஹப்பா, நான் எப்படியோ நான்சிங்கோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டேன், இதையே ஒரு காரணமாக வச்சு நான் அவளை என்ன லவ் பண்ண வைக்கிறதுக்காக இன்னும் அவள் கூட நான் க்ளோஸாக பழக போகிறேன்னு சொல்லி நம்ம உடி ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறான். கட் பண்ண அடுத்த நாள் நான்சிங் சொன்ன ஐடியாவை கேட்டு நம்ம லூசி சேன் ஆசாசியாக மிஸ் குயின் கிட்ட பேசுறதுக்காக போகிறான். பட் அங்கே அவங்க பயங்கர பிஸியாக வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால நீ என்னைக்காவது லீவ் எடுத்துட்டு வெளியில் போயிருக்கியான்னு கேட்க, இஃப் நான் அப்படி ஏதாவது லீவ் போட்டுட்டு வெளியில் போனால் கண்டிப்பாக நீ இந்த கம்பெனியை இழுத்து போட்டி சீல் வைக்க வேண்டியது வரும்னு மிஸ் குயின் சொல்கிறாங்க. அவ்வளோ சீன்லாம் இல்லை, உனக்கு ஸ்போர்ட்ஸில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும், பட் நீ ரீசெண்டாக ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்க, ஸோ இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுட்டு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிற இடத்துக்கு வான்னு சொல்லி நம்ம லூசி சேன் மிஸ் குயினை இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் நடக்கும்ல அந்த மாதிரியான இடத்துக்குமே கூட்டிகிட்டு போகிறான். ஈவன் மிஸ் குயினுமே தன்னோட எல்லா ஸ்ட்ரெஸ்ஸு கவலை டிப்ரெஷன் இது எல்லாத்தையுமே மறந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தென் இந்த வைப்ஸ்லையே நான் அடுத்து பஞ்சி ஜம்பிங் பண்ணுறதுக்காக போக போகிறேன், ஸோ நீ திரும்ப வீட்டுக்கு போயிடுன்னு சொல்ல, இல்லை நானுமே உன் கூட வருவேன்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக நம்ம லூசி சேனுமே பஞ்சி ஜம்பிங் பண்ணுறதுக்காக போகிறான். ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, உன்னால் முடியுமா, ஏற்கனவே உனக்கு ஹைட்டை பார்த்தா பயப்படுற அந்த ஃபோபியா இருக்கு, ஸோ நீங்கள் வெயிட் பண்ணு, நான் பஞ்சி ஜம்பிங் பண்ணிட்டு வந்துடுறேன்னு மிஸ் குயின் சொல்ல, அதெல்லாம் இல்லையே எனக்கு அந்த ஃபோபியா எப்போ போயிடுச்சு, நான் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், என்னால் கண்டிப்பாக இந்த பஞ்சி ஜம்பிங்கெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக பண்ண முடியும்னு சொல்லி நம்ம லூசி சேன் மனசுக்குள்ளே பயப்படுறான். பட் வெளியில் காட்டிக்காமல் இருக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணுறான், பட் அவனால் முடியலை, கையெல்லாம் அப்படியே நடுக்குது. இருந்தாலும் மிஸ் குயினுக்கு முன்னே கெத்து காட்டணுங்கிறதுக்காக ஓகே தள்ளுங்கன்னு சொல்ல, அவங்களுமே நம்ம லூசி சேனுக்கு அந்த கயிறெல்லாம் கட்டி விட்டுட்டு கீழே இருந்து மேலே இருந்து தள்ளுறாங்க. ஆக்சுவலாக எனக்குமே ஹைட்டை பார்த்தா பயம் தான், அதனால தான் இப்படி இந்த இடத்துல வளர்றேன். தென் கீழே தள்ளி விட்டதுமே நம்ம லூசி சேன் பயத்தில் ஐயோ அம்மா என்னை யாராவது காப்பாத்துங்கன்னு கத்துறான். பட் திடீர்னு அவனோட சவுண்டை காணும், அதாவது அமைதியாகிடுறான். என்னவா இருக்குன்னு சொல்லி மேலே தூக்கி பார்த்தா அவ்வளோதான், நம்ம ஆளு பயத்தில் மயங்கி விழுந்துட்டான்.
அதுக்கப்புறம் அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. கண் விழிச்சு பார்க்கும்போது நம்ம மிஸ் குயின் வேற யார்கிட்டயோ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கவும், யாரா அது புதுசா என்னோட வாழ்க்கையில வந்து கியர் மாத்துறீங்களேன்னு சொல்லி எழுந்து வந்து பார்த்தா லூசி சானுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த அந்த டாக்டர் கிட்ட தான் நம்ம நான்சிங் பேசிட்டு இருக்கா. அதுலயும் அவர் இருக்காரு, ஏதோ பழகி 10 வருஷம் ஆன மாதிரி ரொம்பவே ஜாலியா பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்க நம்ம சீச்சானுக்கா செம்ம காண்டாயிடுது. நான் இப்போ ஓகே, நீ என்னை பற்றி ஒரி பண்ண வேணாம், ஃபர்ஸ்ட் நீ இங்கே இருந்து கிளம்புன்னு லூசி சான் சொல்ல, ஆயூ ஷோன்னு நம்ம மிஸ் குயின் கேட்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ இங்கே இருந்து கிளம்புற வழியை பாருன்னு சொல்லி நம்ம லூசி சான் பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணுறான். அப்போது அந்த டாக்டர், மேடம் போனதும் மறக்காம எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்ல, அவ்வளோதான் லூசி சான் இன்னும் பயங்கர காண்டாகிடுறான். அதுவே இங்கே நம்ம நான்சிங்க்கு என்னதான் ஸ்டோரி எழுத ஒரு நல்ல கான்செப்ட் கிடைச்சிருந்தாலும் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியாமல் பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஓடி மெசேஜ் பண்ணி, என்ன ஸ்டோரி எழுத ஆரம்பிச்சிட்டியா, எத்தனை பேஜ் எழுதி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு கேட்க, நான் இன்னும் எழுதவே ஆரம்பிக்கல, ஒரே குழப்பமா இருக்கு, என்ன பண்றதுனே தெரியலன்னு நான்சிங் சொல்ல, சரி பேபிமா நீ எதுக்காகவும் வருத்தப்படாத, உனக்கு எப்போ என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் தாராளமா என்கிட்ட கேளு, உனக்காக நான் அங்க கண்டிப்பா வருவேன்னு சொல்லிட்டு நம்ம ஓடி எப்படியும் நம்ம நான்சிங் ரொமான்டிக்கான ஸ்டோரி தான் எழுதுவா, சந்தேகமே வேணா, கண்டிப்பா அதுல நான் தான் ஹீரோவா இருப்பேன். ஸோ ஒரு சில இடங்களில் ஃபீல் பண்ணுறதுக்காக டெஃபினெட்லி என்னை வந்து மீட் பண்ணுவா, அப்படியே நாங்கள் மனசு விட்டு பேசுவோம், அடுத்து காதலிப்போம், நெக்ஸ்ட்டு ஒருத்தரை கட்டிப்பிடிப்போம், அதுக்கப்புறம் மாற்றி கிஸ் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி நம்ம உடி அப்படியே பயங்கரமான ரொமான்டிக் இமேஜினேஷனுக்குள்ளேயே போயிடுறான். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி மூஞ்சுக்குங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். தென் நம்ம நான்சிங்கும் அவளோட அம்மாவும் வெளியில் போனதுக்கப்புறம் நம்ம உடி நைஸாக நான்சிங்கோட ரூம்குள்ளே போய் அவன் எந்த மாதிரியான ஸ்டோரி எழுதியிருக்காங்கிறத பார்க்கறதுக்காக லேப்டாப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடுறான். பட் அந்த ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் லைனை படித்ததுமே நம்ம உடிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஏன்னா நம்ம நான்சிங் அந்த ஸ்டோரியில் உடியை ரொம்பவே கொடூரமான வில்லனாக தான் எழுதியிருக்கா. எப்படின்னா நம்ம உடி டைம் டிராவல் பண்ணி நம்ம நான்சிங் வீட்டுக்கு வந்திருக்கான். பட் அவளை போட்டு படாத பாடுபடுத்தி ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவள் கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுக்குற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு குறை சொல்கிறது மட்டும் இல்லாமல் எனக்கு 10க்கு மேற்பட்ட உணவுகள் வேணும்னு சொல்லி ஆர்டர் போடவும் நம்ம நான்சிங் ரொம்பவே பாவமா, பாஸ் என்கிட்ட அவ்வளோ காசெல்லாம் இல்லை, நானே ரொம்ப ஏழையான பொண்ணு, பாவப்பட்ட பொண்ணுன்னு சொல்ல, அது உன்னோட பிரச்சனை, உன்னோட கஷ்டம், எனக்கெல்லாம் அது தேவையில்லை, எனக்கு தேவை 10 வகையான சாப்பாடு, ஒழுங்கா அதை சமைச்சு எடுத்துட்டு வா, இல்லை நான் உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன்னு சொல்லி நம்ம உடி பயங்கரமா மிரட்டுறான். பார்த்தா அதுக்கு இதில் லூசி சானோட பேருமே அடிப்படுது. ஆட என்ன கொடுமடா இது, நான் லவ் பண்ணுற பொண்ணு என்னையே இப்படி கிழிச்சு தொங்க விட்டுருக்காளே, சரி இந்த ஸ்டோரியோட பேரு தான் என்னங்கிறத பார்க்கலான்னு பார்த்தா அவ்வளோதான் நம்ம உடிக்கு வாழ்க்கையே வெறுத்து போயிடுது. ஏன்னா என் பக்கத்து வீட்டுக்காரன் உடி ஒரு பிசாசு, கொடூரமான காட்டேரின்னு சொல்லி நம்ம நான்சிங் இந்த ஸ்டோரிக்கு ஒரு டாபிக் வச்சிருக்கா, பேர் வச்சிருக்கா. இதை படிச்சு பார்த்ததும் பயங்கர ஷாக் ஆகிடுற நம்ம உடி, அட்டிங் கொய்யால உனக்கு போனா போதுன்னு ஐடியா கொடுத்தா கடைசியில் எனக்கே வெடி வைக்க பார்க்குறியான்னு கேட்டு லேப்டாப்பை தூக்கி போட்டு உடைக்கிறான்னு ட்ரை பண்ணுறான். பட் உடைச்சிட்டா மாட்டிப்பான் இல்லையா, ஸோ அதை அப்படியே வச்சுட்டு ஆடி பாவி பயங்கர ரொமான்டிக்கா இருக்க போது ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணி பாட்டு பாடலாம், டூயட் ஆடலான்னு எவ்வளவோ கனவு காணேன். ஆனா இவ என்னோட காதலை புரிஞ்சுக்காம இப்படி தவிடு பொடியாக்கிட்டா. பட் நான் இதை இப்படியே விட போறதில்ல, என்னோட காதல் எவ்வளோ உண்மையானது ஆழமானதுங்கிறத நான் ப்ரூவ் பண்ண போறேன்னு சொல்லி நம்ம உடி தன்னோட வீட்டுக்கு வந்து ஒரு ஸ்டோரி எழுத ஆரம்பிக்கிறான். 500 வருஷத்துக்கு முன்னே தன்னோட ஊரில் ஒரு பெரிய ஹீரோவா பயங்கரமாக மாஸ்க் கட்டிக்கிட்டு கெத்தாக வாழ்ந்துட்டு இருந்த நம்ம உடி அன்எக்ஸ்பெக்டடாக டைம் ட்ராவல் பண்ணி 21வது செஞ்சுரிக்கு வந்துடுறான். பட் நம்ம ஆளுக்கு இந்த உலகம் சுத்தமாக பிடிக்கல, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கரமான சிந்தனையில் இருக்கும்போது நம்ம உடியை நான்சிங் பார்த்துட்டு, வாவ் என் வாழ்நாளில் இப்படி ஒரு அழகான ஹேண்ட்ஸமான பையனை பார்த்ததே இல்லை, எவ்வளோ அழகான கண்ணு, க்யூட்டான மூக்கு, ஷைனிங்கான லிப்ஸு, கண்டிப்பாக இவன் வானத்திலேருந்து பறந்து பூமிக்கு வந்த தேவதையாக தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு சைட் கேப்பில் நம்ம நான்சிங் உடியை கிஸ் பண்ணுறதுக்காக பக்கத்தில் போகும்போது, ஏ என்ன பண்ணுற, எதுவாக இருந்தாலும் இதோட நிறுத்திக்கோன்னு சொல்லி நம்ம உடி விசிறியை வச்சு நான்சிங்கை நிறுத்திடுறான். தென் நம்ம நான்சிங் அவங்ககிட்ட பயங்கரமாக ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில் இப்படி ஒரு பேரழகை நான் பார்த்ததே இல்லை, அதான் கண்ட்ரோலை மீறிட்டேன், தயவு செஞ்சு என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, சரி நானே உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன்னு நான்சிங் சொல்ல, நம்ம உடி இதெல்லாம் தாங்கிக்க முடியாமல் அப்படியே கொந்தளிச்சு எழுந்து, ஒரு பொண்ணுக்கு பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்கக்கூடாது, ஆசைகள் இருக்கலாம், அகம்பாவம் இருக்கக்கூடாது, அதே மாதிரி தான் ஒரு பொண்ணும் பையனும் பழகிறதுக்கு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன், பேச்சு பேச்சாதான் இருக்கணும்னு உடி சொல்ல, இல்லை 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 மைலார்ட் தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் இல்லாமல் என்னால் கண்டிப்பாக வாழ முடியாது, நீங்கள் தான் என்னோட ஹஸ்பண்டுன்னு நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், என்னை விட்டுட்டு போயிடாதீங்க ப்ளீஸ், நீங்கள் என்ன உங்கள் ஒய்ஃபா ஏற்றுக்கலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வீட்டு வேலைக்காரியாவது ஏற்றுக்கங்க, உங்களுக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையுமே நான் கண்டிப்பாக நல்லபடியாக செஞ்சு தரேன், தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதீங்க,
நான் உங்களை நம்பி என்னோட வாழ்க்கையவே தியாகம் பண்ண ரெடியாக இருக்கேன். அப்படி நீங்கள் என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் சூசைட் பண்ணி செத்துருவேன்னு சொல்லி நம்ம உடி நான்சிங் காலை பிடிச்சி நம்ம நான்சிங் உடி காலை பிடிச்சி பயங்கரமாக கெஞ்சுறா. அட என்னடா இது ஒரு பெரிய தலைவலியா போச்சேன்னு சொல்லி நம்ம உடி வேற வழி இல்லாமல் நான்சிங்க தன்னோட அடிமையாகவுமே ஏற்றுக்கிறான். பட் நம்ம ஆள் என்னன்னா ஒரு பெரிய மலையவே பேத்து குப்புற கவுத்து வச்ச மாதிரி நான்சிங்க்கு ஏதோ பெரிய லெவலில் சாதிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். ஸோ இப்படி ஒரு கதையை எழுதிட்டு போய் நம்ம உடி நான்சிங் கிட்ட கொடுக்க அவள் படித்து பார்த்து செம காண்டாகி, ஏன்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை, இவ்வளோ கேவலமான கதையை எழுதிட்டு வந்து கொடுத்து என்ன போய் படிக்க சொல்லியிருக்கியேன்னு கேட்டு கண்ணா பின்னான்னு திட்டவும், ஏன் இந்த கதைக்கு என்ன குறைச்சல், அப்படியே ரியாலிட்டியில் நடக்கிற எல்லாத்தையும் ஒன்று விடாமல் புட்டு புட்டு உண்மையாக தானே எழுதி வச்சிருக்கேன்னு உடி மனசாட்சியே இல்லாமல் சொல்கிறான். இதை ஏற்றுக்க முடியாமல் நம்ம நான்சிங் அந்த உடி பொம்மை கிட்ட இவன் லூஸா இல்லை லூசு மாதிரி நடிக்கிறானாங்கிறதே எனக்கு தெரியலை. இவனை பார்த்த ஃபர்ஸ்ட் டைமே நான் பயத்தில் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி போயிட்டேன். அதுக்கப்புறம் ஏதேதோ சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி தான் எல்லா வேலையுமே வாங்கினான். இப்போ என்னன்னா நான் இவன் அழகுல மயங்கி இவனை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு கெஞ்சின மாதிரி எழுதி வச்சிருக்கான்னு சொல்ல, சரி நீ இவ்வளோ பேசுறியே அப்புறம் எதுக்காக நாம 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ நான் மயங்கி விழுந்து கடந்த நேரத்தில் நீ என்ன அவ்வளோ வர்ணிச்சேன்னு உடி கேட்கும்போது நான்சிங்க்கு ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. என்னன்னா ஆக்சுவலாக வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நான்சிங் உடி அந்த ஃபவுண்டைன் கிட்ட பார்த்தால அப்போ கூட அவன் கான்ஷியஸ் இல்லாமல் மயங்கி விழுந்திருப்பானே. ஸோ அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுங்கிறது தெரியாமல் அவன் அப்படியே கைத்தாங்களா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிற வழியில் கூட நம்ம நான்சிங் பார்த்தோன்னா ஒருவேளை நமக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைங்கிறதுனால கடவுள் இந்த பையனை நமக்கு கிஃப்டாக கொடுத்துருப்பாரோ. பார்க்குறதுக்கு கூட அப்படியே ஃபேண்டசி மூவியில் வர ஹீரோ மாதிரி இருக்கான், செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான். இவன் ஓகேன்னு ஒரு வாழ்க்கை சொன்னால் போதும், எப்படியாவது இவனை உஷார் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு பெற்று செட்டில் ஆகிடலான்னு நம்ம நான்சிங் ஒரு பிளான் பண்ணியிருப்பா. ஸோ இதை பற்றி தான் இப்போ நம்ம ஒடி சொல்லி குத்தி காட்டிகிட்டு இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிற நம்மால் அன்னைக்கு ஏதோ உன்னோட கேரக்டரை பற்றி தெரியாமல் அப்படிலாம் பேசினேன், இப்போ தான் உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருச்சே, இதுக்கப்புறம் நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுவேன்னு நான்சிங் கேட்க நம்ம ஒடி செம்ம காண்டாகி அவளை அடிக்க போயிடுறான். ஐயோ என்னை யாராவது காப்பாத்துங்கன்னு நான்சிங் கத்த, இங்கே பாரு எனக்கு தெரியாது, நான் தான் உனக்கு இந்த கதை எழுதுறதுக்கான ஐடியா கொடுத்தேன், ஸோ என்னை நீ ஹீரோ மாதிரி ஒரு நல்ல கேரக்டராக தான் காட்டணும்னு நம்ம ஒடி சொல்ல, ஐயோ எங்க நாம ஏற்கனவே எழுதி வச்சிருக்க என் பக்கத்து வீட்டுக்காரன் உடி ஒரு பிசாசு சாத்தாங்கிற கதை உடிக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன கண்டதுண்டமா வெட்டி போட்டுருவான்னு சொல்லி நம்ம நான்சிங் பயந்துட்டு தன்னோட வீட்டுக்கு ஓடி வந்துடுறா. ஆக்சுவலாக அவளுக்கு நம்ம உடி அந்த ஸ்டோரியை படிச்சுட்டாங்கிற விஷயம் தெரியாததுனால அவசரமாக டெலீட் பண்ணிட்டு அடுத்து நாம எந்த மாதிரியான ஸ்டோரி எழுதலான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதுவே இங்கே நம்ம உடி என்ன இருந்தாலும் நம்ம நான்சிங் கிட்ட அந்த மாதிரியெல்லாம் பிஹேவ் பண்ணியிருக்க கூடாது. உண்மை சொல்ல போகணும்னா ஸ்டார்டிங்கில் நான் அவகிட்ட பயங்கர ரூடாக தான் நடந்துக்கிட்டேன். பட் எனக்கு அவளை கஷ்டப்படுத்தணுங்கிற இன்டென்ஷன்லாம் இல்லை. புதுசாக வந்திருக்கிற இடத்துல எப்படி நம்ம எல்லாத்தையும் சமாளிக்க போகிறோம்னு தெரியாம தான் நான் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் உண்மையாகவே நான்சிங்கை உயிராக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் என்னோட காதலை எப்படி அவளுக்கு புரிய வைக்கிறதுங்கிறது தான் எனக்கு தெரியலன்னு சொல்லி நம்ம உடி பயங்கரமாக யோசிச்சு அடுத்த நாள் ஐடியா கேட்கறதுக்காக நம்ம நான்சிங்கோட ஜூனியர் ஃப்ரெண்டை ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்குமே இன்வைட் பண்ணுறான். ஆனால் அவ கூட அங்கே வந்திருக்க அந்த பையன் குசியோ இந்த ஜிசி பொண்ணு இருக்கா இல்லையா, இந்த ஜூனியர் பொண்ணு பேர் தான் ஜிசி. ஸோ அந்த ஜிசி பொண்ணு அப்படியே உள்ளங்கையில் வச்சு தாங்காத குறையா தாங்குன்னு தாங்குறான். பேபிமா உனக்கு என்னாச்சு, ரொம்ப வேர்க்குதா, ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் வேணுமான்னு கேட்க இந்த ஜிசி பொண்ணு என்னன்னா குசியோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம, ஆமாம் எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கு, போய் காஃபி வாங்கிட்டு வா டீ வாங்கிட்டு வான்னு அவனை ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுறா. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம உடி ஜிசி கிட்ட இப்போ ஒரு பையன் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமா செம கியூட்டா இருக்கான், அவன் ஸ்டார்டிங்ல நம்ம நான்சிங்கை லைட்டா ஹர்ட் பண்ணிட்டு இப்போ அவ கூட ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணா நான்சிங் அவனை ஏத்துப்பாளா மாட்டாளான்னு கேட்க, நான்சிங்கை பத்தி உங்களுக்கு இன்னும் சரியா தெரியலன்னு நினைக்கிறேன், அழகை பார்த்து பழகுற பொண்ணு இல்லை நம்ம நான்சிங், அவன் நிஜமாவே ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். இஃப் அவளோட மனசை புரிஞ்சுக்காம யாராவது ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா காலம் ஃபுல்லா அவங்க சைடு திரும்பி கூட பார்க்க மாட்டா. எவ்வளோ கெஞ்சினாலும் சரி குட்டிக்கருண் அடிச்சாலும் சரி நோ மீன்ஸ் நோ தான்னு ஜிசி சொல்ல, ஓ நான்சிங் நம்ம கூட ரொம்ப க்ளோஸா பழகாததுக்கு காரணம் இதுதானா, சரி நான்சிங்க்கு எந்த மாதிரியான பையனை பிடிக்கும்னு உடி கேட்குறான். அவன் மேலே அளவுக்கு அதிகமான பாசம் காட்டணும், நான்சிங்க்கு என்னென்ன விஷயம் தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும், முக்கியமாக அவளை பயங்கர கேரிங்காக பார்த்துக்கணும், கிட்டத்தட்ட யார் மாதிரி நான்னு சொல்லிக்கிட்டே திரும்பும்போது கூசியோ தன்னை சொல்லுவான்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கான். பட் ஜிசி அவனை கொஞ்சம் கூட கண்டுக்காம அப்படியே திரும்பி பார்த்து பின்னால் ஒரு கப்பிள்ஸ் போயிட்டு இருக்காங்க. அதில் அந்த பையன் பொண்ணை ரொம்பவே கேரிங்காக பார்த்துக்கிறான். ஸோ அவனை மாதிரி தான் இருக்கணும்னு சொல்ல, பாவம் கூசியோட முகமே சோகத்தில் வாடி போயிடுது. பட் நம்ம உடி ஏன் நான்சிங் என்ன ஃபிசிக்கலி சேலஞ்சா, அவளுக்கே தேவையானதை அவளால் பண்ணிக்க முடியாதான்னு கேட்க, இப்படி எகத்தாலும் பேசுறதுனால தான் நீ இவ்வளோ அழகா இருந்துமே இன்னும் சிங்கிளாக சுற்றிட்டு இருக்க, போப்பா போய் பொழைக்கிற வழியை பாருன்னு ஜிசி ரிப்ளை பண்ணிடுறா. ஒரு வேளை இப்படி இருக்குமோ இல்லை அப்படி இருக்குமோன்னு யோசனையிலேயே நம்ம உடி நான்சிங்காக ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். அதை நம்ம ஆள் படித்து பார்த்துட்டு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஏன்னா வழக்கமாக நம்ம நான்சிங்க இந்தா பிள்ளை வா பிள்ளை போ பிள்ளை வாடி போடின்னு பேசுகிற நம்ம உடி இந்த டைம் அதாவது ஜிசி சொன்னதுக்கப்புறம்
மரியாதைக்குரிய நான்சிங் மேடமே, உங்களுக்கு அந்த ஸ்டோரியை எழுதி முடிக்க நான் உதவி பண்ணுகிறேன். இப்படிக்கு அன்பான உடின்னு சொல்லி மெசேஜ் பண்ணவும், என்ன இவன் ஒரே நாள்ல இப்படி மாறிட்டான்னு சொல்லி நம்ம நான்சிங் சிரிக்கிறா. தென் இங்க நம்ம லூசி சேன் மிஸ் குயின் கிட்ட கடலை போடுறதுக்காக போகும்போது ஆல்ரெடி அவங்கள ஒருத்தன் புக் பண்ணி வச்சிருக்கான். வேற யாரும் இல்ல, நம்ம லூசி சேனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த அந்த டாக்டர் தான். நேத்து நான் என்னோட பர்ஸை ஹாஸ்பிட்டல்லையே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், அதை திரும்ப கொடுக்கறதுக்காக தான் டாக்டர் இங்க வந்திருக்காருன்னு மிஸ் குயின் சொல்ல, நல்லா தான் வரானுங்க எனக்குன்னு காம்படிஷனுக்காக விதவிதமா. எனக்குன்னே நீங்களாம் வைப்பீங்களாடா? சரி போ, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு நம்ம லூசி சேன் செம காண்டாகி வெளியில போயிடுறான். அப்புறம் இவங்க 2 பேரும் ஹில் கிளைம்பிங்லாம் முடிச்சுட்டு ஒரு கெஃபேல உட்காந்து பேசிட்டு இருக்கச்ச, எனக்கு என்னமோ லூசி சேன் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுதுன்னு டாக்டர் சொல்ல, அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ஒரு டைம் அவன் என்ன லவ் பண்ணலங்கிறத அவனோட வாயாலேயே சொல்லிட்டான். அப்படி இருக்கும்போது நீ சொல்ற மாதிரி எதுவும் இருக்காதுன்னு மிஸ் குயின் ஸ்ட்ராங்கா ரிப்ளை பண்ணிடுறாங்க. உண்மையை சொல்ல போகணுன்னா பொதுவாகவே ஆம்பளை பசங்க அவங்க லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்டே இருந்து காதலை மறைப்பாங்க, ஃபீலிங்ஸை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. மேபி லூசி சேன் உன்கிட்ட போய் கூட சொல்லியிருக்கலாம். ஸோ அவன் ஒரு தடவை சொன்னதை வச்சு நீ எந்த முடிவும் பண்ணாத, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு, உனக்கே புரியும்னு டாக்டர் நம்ம மிஸ் குயினுக்கு அட்வைஸ்லாம் பண்ணுறாரு. கட் பண்ணா நம்ம நான்சிங் முடிய மீட் பண்ணுறதுக்காக போகிறா. ஆனால் அவன் என்னன்னா வீடு ஃபுல்லாக லைட் எதுவும் போடாமல் பால்கனியில் உட்காந்து நிலாவை பார்த்து ஏதோ பைத்தியக்கார மாதிரி தனியாக பேசிகிட்டு இருக்கவும், யாரா இவன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம நான்சிங் வீட்டு லைட்டை போட்டுடுறா. வந்துட்டீங்களா மேடம்? ரொம்பவே சந்தோஷம், வாங்க வந்து உட்காருங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் என்னோட முழு நேர வேலைன்னு உடி சொல்ல, ஆத்தாடி ஆத்தோ இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு போலன்னு நம்ம நான்சிங் மிரண்டு போயிடுறா. பத்தாதுக்கு நம்ம உடி வேற நான்சிங்க எந்த வேலையும் செய்ய விடாம, மேடம் என்ன வேணும், அது வேணுமா, இது வேணுமா, இதை எடுத்துட்டு வருவா, இன்னொன்று வேணுமான்னு கேட்க, போச்சுடா இன்னைக்கு நாம தொலைஞ்சோம், கண்டிப்பா நம்மள ஏதோ இன்னைக்கு பண்ண போறான்னு நம்ம நான்சிங் அப்படியே பதட்டத்துல உட்கார்ந்துருக்கா. வழக்கமா ஆய் ஊயின்னு கத்திட்டு இருக்கா நம்ம உடி இன்னைக்கு ரொம்பவே சாந்தி சமாதானம்னு ரொம்ப ரொம்ப பொறுமையா பேசுறத நம்ம நான்சிங்கால ஏத்துக்க முடியல. டேய் ஏதாவது பிளான் பண்ணிருக்கியா, என்ன ஏதாவது பண்ண போறியா, இல்ல ஏமாத்துறதுக்காக பிராங்க் பண்ணிட்டு இருக்கியா, எது வந்தாலும் என்கிட்ட சொல்லிடு. இதுக்கு மேலே இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு நம்ம நான்சிங் எவ்வளவோ கெஞ்சிரா. பட் நம்ம உடி அவகிட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காகவே அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை மேடம், உங்களுக்கு நான் சேவை பண்ணுறதுக்காக தான் 500 வருஷத்துக்கு முன்னேருந்து இங்கே வந்திருக்கேன். ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஃப்ராங்காக கேளுங்க, நான் கண்டிப்பாக என்றைக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல தோழனா, தோல் கொடுக்குற தோழனா இருப்பேன்னு உடி சொல்ல, கன்ஃபார்மாக இவனை யாரோ பொசஸ் பண்ணிட்டாங்க போல, இன்னைக்கு நம்ம என்ன ஆக போகிறோன்னு தெரியலன்னு சொல்லி நம்ம நான்சிங் ரொம்ப பயந்து போய் உட்காந்துருக்கா. இப்படி இவ எதுவுமே பேசாம சைலண்டா உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு நம்ம உடி, ஏன் மேடம் ஏதாவது டயர்டா இருக்கீங்களா, மே ஐ ஹெல்ப் யூன்னு கேட்க, ஆஹா இவன் வழக்கமா நம்மள தேவையில்லாம டென்ஷன் ஆக்கி எனர்ஜியை வேஸ்ட் பண்ண விடுவான், இன்னைக்கு என்ன இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கான்னு நம்ம நான்சிங் டென்ஷன்ல பிஸ்கெட் எடுத்து சாப்பிடவும், ஏங்க மேடம் ஏதாவது பிரச்சனையா, உங்களுக்கு இங்க கம்ஃபர்ட்டா இல்லைனா நீங்க தாராளமா உங்க வீட்டில் போய் கதை எழுதுறதை கண்டினியூ பண்ணலான்னு உடி சொல்ல, ஆத்தாடி இந்த பைத்தியக்கார பையன்கிட்ட இருந்து தப்பிச்சோண்டா சாமின்னு சொல்லிட்டு நம்ம நான்சிங் அவ திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, நிஜமாவே நான் போயிடுவேன், நாளைக்கு நான் வரலன்னா ஓகேவான்னு கேட்க, உங்களுக்கு எப்போ ஓகேன்னு ஃபீல் ஆகுதோ அப்போ நீங்க இங்கே வந்தா போதும், உங்களுக்கு தேவையான எல்லா உதவியையும் நான் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி நம்ம உடி நான்சிங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிடலாம். ஆனா அவ அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம உடிக்கு வருது பாருங்க கடுப்பு. அவ சாப்பிட்ட அந்த பிஸ்கெட்டை தூக்கி எரிஞ்சிட்டு கொய்யால ஆளையும் மூஞ்சியும் பாரு, இவளுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா செஞ்சு வைப்பனா, ஆனா இவ டாட்டா பை பைன்னு சொல்லிட்டு போயிடுவாளாம். இதெல்லாம் எந்த ஊர்ல நியாயம்னு கேட்டு நம்ம உடி கத்திட்டு, நோ 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 கூல் டவுன் சாந்தி சாந்தி. உடி நீ ஒரு நல்ல பையனா அமைதியான பையனா இருந்தா மட்டும்தான் நான்சிங்க்கு உன்னை பிடிக்கும். ஸோ உன்னோட கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு நல்ல பையனா இருக்க ட்ரை பண்ணுன்னு நம்ம உடிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். பார்க்கறதுக்கே செம காமெடியா இருந்தது. அதுவே இங்க வீட்டுக்கு வந்த நம்ம நான்சிங் செம்ம ரிலாக்ஸ்டா தன்னோட பெட்லலாம் உருண்டு புரண்டு, ஹப்பாடா எப்படியோ இந்த உடிக்கு இருக்கங்கிட்டே இருந்து தப்பிச்சிட்டேன். அம்மா இப்போ எதுக்கு நான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, என் ஸ்டோரி என் உரிமை, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் என்னோட கதையை எழுதுவேன்னு சொல்லி தன்னோட ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்றா. பட் எந்த ஒரு தனித்துவமான ஐடியாவுமே கிளாஷ் ஆக மாட்டேங்குது. ஈவன் ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷனுமே ரொம்ப சிம்பிளா மொக்கையா இருக்கவும், ஆட என்னடா இது, பொதுவாகவே ஹீரோ இன்ட்ரோடக்ஷன்னா செம்ம மாசா செம்ம கெத்தா அப்படி இருக்கும். ஆனால் இப்போ எனக்கு எப்படி ஹீரோவை இன்ட்ரோ பண்ணுறதுனே தெரியலையே. சரி ஓகே, எதுவாக இருந்தாலும் நல்லா தூங்கி எழுந்து காலையில் பார்த்துக்கலான்னு சொல்லி நம்ம நான்சிங்குமே தூங்கிடலாம். பட் நோ யூஸ், அப்போ கூட அவளுக்கு எந்த ஐடியாவுமே வர மாட்டேங்குது. ஒரு வேளை ஸ்டோரி எழுதி ரொம்ப நாள் ஆச்சுங்கிறதுனால டச் விட்டு போச்சோன்னு சொல்லி நம்ம நான்சிங் பயங்கரமாக ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிச்சிடுறா. அப்போ நம்ம ஜூனியர் பொண்ணு சிசி கால் பண்ணி, அக்கா நான் ஒரு பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டேன், ப்ளீஸ் என்னை வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லவும் நம்ம நான்சிங்குமே உடைய கூட்டிட்டு ஸ்பாட்டுக்கு போறா. அப்போ இவங்க 4 பேரோட என்ட்ரி செம கூலா இருக்கும். அப்படியே கூலர்ஸ்லாம் போட்டுட்டு செம கெத்தா உள்ள என்ட்ராறாங்க.
ஆக்சுவலாக இப்போ என்ன ப்ராப்ளம்னா நம்ம ஜூனியர் பொண்ணு இருக்கா இல்லையா ஜிசி, அவள் ஒரு ஜிம்மில் ஜாயின் பண்ணுறதுக்காக முன்கூட்டியே நிறைய பணம் பே பண்ணியிருக்கா. பட் அந்த காசை ஆட்டையை போட்டுட்டு ஜிம் ஓனர் ஏமாத்தலான்னு ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இந்த பஞ்சாயத்து பேசி தீர்த்து வைக்கிறதுக்காக தான் நம்ம நான்சிங் உடியை கூட்டிகிட்டு வந்திருக்கா. நம்ம ஜூனியர் பொண்ணு நான்சிங்கை பார்த்து, பார்த்தீங்களா நம்ம உடியோட வெயிட்டை, செம்ம ஆளுதான்னு சொல்லி ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ நம்ம நான்சிங் தன்னோட மனசுக்குள்ள 2 வில்லனுங்க மீட் பண்ணிக்கிட்டா அந்த இடம் எவ்வளோ பெரிய போர்க்களம் ஆகுங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்களாம் பார்க்க போறீங்கன்னு சொல்லி பயங்கரமாக மைண்ட் வாய்ஸ் எல்லாம் பறக்க விட்டுட்டு இருக்கா. ஆனால் நம்ம உடி கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே அந்தர் பெல்ட்டி அடித்து கூலர்ஸ் எல்லாம் கழட்டிட்டு, அண்ணாத்த வணக்கம், நீங்கள் தான் இந்த ஜிம்மோட மேனேஜரா, வரீங்களா நம்ம கொஞ்சம் தனியாக பேசலான்னு கூப்பிட. அட என்னடி இவன் அதிரடி காட்டுவான்னு பார்த்தா இப்படி அகிம்சை வழியில் போயிட்டான்னு சொல்லி நம்ம பொண்ணுங்க 2 பேரும் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. ஏதோ பெரிய மாஸ் ஹீரோ மாதிரி கெத்தா வந்த, இப்போ என்ன கும்பிடு போட்டுட்டு இருக்க, ஆமாம் நீ யாரு, உனக்கு என்ன பிரச்சனைன்னு அந்த மேனேஜர் கேட்க. சார் நீங்கள் பார்க்குறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க, இப்படிலாம் பண்ணுறதுல கொஞ்சம் கூட நியாயம் இல்லை சார். இந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதா சொல்லி தானே ஃபீஸ் வாங்கினீங்க, பட் இப்போ இழுத்தடிச்சிட்டு இருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் நல்லா இல்லை சார். ஒன்று அந்த பொண்ணுக்கு சொன்ன மாதிரி ட்ரைனிங் கொடுங்க, இல்லை கட்டின ஃபீஸை திரும்ப கொடுங்கன்னு நம்ம ஊடி ரொம்பவே பொலைட்டாக கேட்குறான். இவ்வளோ சொல்கிறியே, நான் அந்த பொண்ணுக்கிட்ட காசு வாங்கினங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா, இல்லை யாருன்னா சாட்சி இருக்காங்களான்னு மேனேஜர் கேட்க. அட எனக்கா இவன் டைரக்டாக களத்தில் இறங்கி எல்லாரையும் அடி புரட்டி எடுத்துட்டு என்னோட காசை திரும்ப வாங்கி கொடுப்பான்னு பார்த்தா இப்படி அமைதியாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கானேன்னு ஜிசி நான்சிங் கிட்ட கேட்க. ஏலே உடி என்னடா பண்ணிட்டு இருக்க, எப்பயுமே தீத்துட்டு தானே பேசுவ, இப்போ என்ன பேசி தீக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாது, வழக்கம் போல உன்னோட ஸ்டைலில் ஆக்ஷனில் இறங்கிருன்னு நான்சிங் ஐடியா கொடுக்குறா. இதுதான் பிரச்சனையே, இடம் பொருள் ஏவல் பார்த்து தான் நம்ம செயலை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி பிஹேவ் பண்ணணுமோ அந்த இடத்துல அப்படி தான் பிஹேவ் பண்ணணும்னு உடி சொல்ல, நம்ம நான்சிங்க்கு செம காண்டாகுது. இவனை திட்டுறதா, அடிக்கிறதா, கத்துறதா, இல்லை அழுறதானே தெரியல. இப்படி இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கத பின்னால் இருந்து கேட்டுடுற அந்த மேனேஜர், பரவாயில்ல இந்த பையன் கூட நல்லவனா தான் இருக்கான், இந்த பொண்ணுங்க இருக்கே சரியான பஜாரிங்களா இருக்கும் போல, அதுலேயும் பின்னால் இருக்கானே இந்த கூசியோ, அவனுக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த பொண்ணுக்காக நியாயம் கேட்குறேன் வெங்காயம் கேட்குறேன்னு சொல்லி ஏன் ஆளுங்க மேலேயே கை வச்சிருப்பான். இப்போ நீங்கள் எல்லாருமே வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க, உங்கள் மூஞ்சில் இருக்கிற கண்ணு, காது, மூக்கு, வாயி இதெல்லாமே இடம் மாற போகுதுன்னு மேனேஜர் சொல்ல. என்ன சார், நான் உங்ககிட்ட ரொம்ப அமைதியாக பேசி ஒரு நல்ல முடிவெடுக்கலான்னு வந்தா நீங்கள் ஏன் இப்படி தேவையில்லாமல் வன்முறையை கையாளுறீங்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புன்னு உடி சொல்ல. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, பாய்ஸ் ஆக்ஷனில் இறங்குங்கன்னு மேனேஜர் சொல்கிறதுனால அப்படியே இந்த பேட் பாய்ஸ் எல்லாரும் நம்ம உடியை ரவுண்ட் அப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான்சிங்குமே உடியை கூப்பிடுறா. ஆனால் அவன், மாமா இப்போ ஒரு பெரிய ஆக்ஷன் சீன் காட்ட போகிறேன், அதை நீங்கள் எல்லாருமே ஓரமாக நின்று வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி நம்ம நான்சிங்கை பின்னால் அனுப்பி வச்சிடறான். தென் அந்த மேனேஜரு தன்னோட பேட் பாய்ஸை உடிக்கி ரொம்பவே க்ளோஸாக பக்கமாக அப்படியே அவனை சீன்ற மாதிரி அனுப்பி வச்சுட்டு, இப்போ யார் ஃபர்ஸ்ட் யார் அடிக்க போகிறாங்கிறத பார்க்கலான்னு சொல்லி தன்னோட மொபைலில் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நம்மளுமே எவிடன்ஸ்க்காக நான்சிங்கை வீடியோ எடுக்க சொல்லிட்டு தன்னோட மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த பேட் பாய்ஸை தன்னை அடிக்க வச்சிடுறான். பாவம் அவனுங்களுக்கு ஒன்றுமே புரியலை. பட் கீழே விழுந்து ஐயோ அம்மானு கத்துன நம்ம உடி நான்சிங் கிட்ட, என்ன செல்லம் எல்லாமே ரெக்கார்ட் ஆச்சான்னு கேட்க, அவளுமே ஆச்சுன்னு சொல்லி ப்ளே பண்ணி காட்டவும், வாரே வா இது போதும் எவிடன்ஸுக்கு, இப்போ நான் இவனுங்க கண்ணில் எப்படி விரலை விட்டு ஆட்டுறேன் பாருன்னு சொல்லி மேனேஜர் கிட்ட இப்போ எடுத்து அந்த வீடியோவை காட்டி, இதில் பாருங்க உங்க ஆளுங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன அடிச்சிருக்கான், இதை போய் நான் போலீஸ் கிட்ட காட்டினேன், இந்த மொத்த ஜிம்மையுமே நீங்கள் இழுத்து பூட்டிட்டு தெருவில் பிச்சை தான் எடுக்கணும், என்ன இந்த டீலுக்கு ஓகேவான்னு உடி கேட்க, எப்படியாவது அவங்ககிட்ட இருந்து அந்த மொபைலை வாங்கணும்னு சொல்லி எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம உடி தான் பயங்கர ஜகஜால கில்லாடியாச்சே. ஸோ அவங்க யாரையுமே அடிக்காமல் ஈவன் டச் கூட பண்ணாமல் தன்னோட அந்த ட்ரிக்ஸை மட்டும் யூஸ் பண்ணி எல்லாரையும் அடி வாங்க வைக்கிறான். இப்படிப்பட்ட நம்ம உடியோட திறமையை பார்த்து நான்சிங், கூசியோ, ஜிசி இவங்க 3 பேருமே வாயை பொழந்துடுறாங்க. முக்கியமாக நம்ம நான்சிங்க்கு அப்படி ஒரு சந்தோஷம், ஏன்னா ஜியோ உடிங்கிற கேரக்டரை உருவாக்குனதே அவ தான் இல்லையா. ஸோ ரொம்ப ஹாப்பியாக அவனையே பார்த்துட்டு இருக்கச்ச நம்ம ஆளு அந்த மேனேஜர் கிட்ட ஃபோனை காட்டி, நான் உங்ககிட்ட அகிம்சையான முறையில் தான் பேசினேன், பட் நீங்கள் தான் தேவையில்லாமல் அதிரடியை யூஸ் பண்ணீங்க, இப்போ நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரே ஒரு சான்ஸ் தரேன், ஒழுங்காக ஜிசி கிட்ட வாங்கின பணத்தை நீங்கள் திரும்ப கொடுத்துட்டீங்கன்னா நானுமே இந்த எவிடன்ஸை டெலீட் பண்ணிடுவேன். இஃப் எதுனா தேவையில்லாத பிரச்சனை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இதை நான் போலீஸ் கிட்ட ஹேண்ட்ஓவர் பண்ணி உங்கள் எல்லார் மேலேயுமே கேஸ் கொடுத்துருவேன்னு உடி மிரட்ட. வேற வழி இல்லாமல் அந்த மேனேஜருமே நம்ம ஜிசியோட பணத்தை திரும்ப கொடுத்துடுறாரு. கட் பண்ணா இன்னைக்கு நம்ம ஊடி பண்ணிட்டு வந்த அந்த விஷயத்த நம்ம நான்சிங் தன்னோட டீம்மேட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸ்போர்ட்ஸ் டீம்மேட்ஸ், அவங்க எல்லாருக்குமே மைக்கு போட்டு சத்தமாக சொல்லவும் பசங்களாம் பயங்கர இம்ப்ரெஸ் ஆகி உடி தான் கெத்து, உடி தான் மாசு, உடி தான் எங்கள் ஹீரோன்னு சொல்லி அவனை அப்படியே தூக்கி போட்டு கேட்ச் பண்ணுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இருக்க வழியில், பரவாயில்ல உடி, நான் நினச்சதை விட நீ ரொம்ப பெரிய புத்திசாலியாக தான் இருக்கான்னு நான்சிங் சொல்ல,
அப்படி புத்திசாலியா இருக்கிறதுனால தான் என்னால என்னோட கேரக்டரை மாத்திக்க முடிஞ்சிச்சுன்னு உடி ரிப்ளை பண்றான். என்ன கேரக்டரை மாத்திக்கிட்டியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்ன இருந்தாலும் நீ பேட் பாய் தான். நீ பேட் பாயா இருக்கிறதுனால தான் எப்படி அவங்க எல்லாரையும் நைஸா ஏமாத்தி மாட்டி விடலாங்கிற ட்ரிக்ஸுமே உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான்சிங் சொல்லவும், ஆடி பாவி என்னடி இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்ட? உன்கிட்ட நல்ல பையங்கிற பேர் வாங்கணுங்கிறதுக்காக நான் எவ்வளோ எஃபோர்ட் போட்டேன், எல்லாமே இப்போ வேஸ்டா போயிடுச்சான்னு உடி கேட்க, ஆட கிறுக்கு பேலே, இந்த கர்மத்துக்காக தான் நீ 2 நாளா ரொம்பவே பியர்டா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தியா? உன்னால கண்டிப்பா உன்னோட கேரக்டரை மாத்திக்க முடியாது. இப்போ நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் உண்டாகணும்னு நான்சிங் சொல்லிடுறா. நீ என்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும், என்னை குட் பாய்னு சொல்லணும், உனக்கு என்ன பிடிக்கணுங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே நான் பண்ணேன்னு உடி சொல்ல நான்சிங்க்கு தூக்கி வாரி போட்டுருது. எதுக்காக எனக்கு உன்னை பிடிக்கணும்னு கேட்குறா. நம்ம ஆளு டக்குன்னு சுதாரிச்சு, இல்லை நீ எப்போ பாரு என்னை கெட்ட பையங்கிற கண்ணோட்டத்திலேயே பார்த்துட்டு இருக்க. ஈவன் அந்த ஸ்டோரியில் கூட என்னை ரொம்பவே கொடுமைக்காரனாக தான் எழுதியிருந்த, அதான் அதை மாத்துறதுக்காக நான் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணேன்னு சொல்லி சமாளிச்சிடுறான். ஓ இதுதானா விஷயம்? சரி என்னை மன்னிச்சிடு. இதுக்கப்புறம் நான் எக்காரணத்தை கொண்டு உன்னை பேட் பாய்ங்கிற மாதிரி எழுத மாட்டேன்னு நினைக்க மாட்டேன். நான் எழுத போகிற ஸ்டோரியில் கண்டிப்பாக நீ தான் ஹீரோ. அதுலேயும் நான் உன்னை ரொம்பவே கூலாக அப்படியே ரிச்சாக ராயலாக காட்டுறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டோரி எழுத ஸ்டார்ட் பண்ணுறா. எப்படி நம்ம உடைய நல்ல பையனாக காட்டலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கச்சு தான் நம்ம நான்சிங்க்கு இவ பிரச்சனையில் இருந்தப்போலாம் அவன் ஹெல்ப் பண்ணா இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வருதுனால, இந்த சம்பவத்தெல்லாம் நம்ம மறந்தே போயிட்டோமே. என்னதான் நம்ம ஸ்டோரியில் ஜியோ உடி ரொம்பவே மோசமான கேரக்டர் வில்லன்னு எழுதியிருந்தாலும் ரியல் லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள்லேருந்து என்னை காப்பாற்றிருக்கான்னு சொல்லி நம்ம நான்சிங் இந்த எல்லா சம்பவத்தையுமே தன்னோட ஸ்டோரியில் எழுத ஆரம்பிக்கிறா. அப்போ நம்ம ஜூனியர் பொண்ணு பார்த்தோன்னா ஸ்டேடியமில் உடைய பசங்க எல்லாருமே தூக்கி போட்டு கேட்ச் பண்ணி ஹீரோன்னு கத்தி அவனை ரொம்பவே சேர பண்ணாங்கல்ல. அந்த டைம் நம்ம நான்சிங் உடைய பார்த்து ரொம்ப க்யூட்டாக சிரிச்சிருப்பா. அதை ஃபோட்டோவாக எடுத்து இப்போ நம்ம நான்சிங்க்கு சென்ட் பண்ணி, என்ன மேடம் உடைய பார்த்து இவ்வளோ அழகாக சிரிச்சிட்டு இருக்கீங்க, எப்போத்துலேருந்து அவனோட ஃபேன் ஆனீங்கன்னு கேட்க, ஃபேனெல்லாம் இல்லை, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாருன்னு ரிப்ளை பண்ணிட்டு, பரவாயில்லையே இந்த ஃபோட்டோவில் நாங்கள் 2 பேரும் நிஜமாவே ரொம்ப க்யூட்டாக இருக்கோன்னு நான்சிங் பார்த்துக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம மிஸ் குயின் லூசி சேனோட ஆஃபீஸை செக் பண்ணிட்டு இருக்கச்ச இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து எடுத்த ஒரு ஃபோட்டோ டேபிளில் இருக்கிறத பார்த்துட்டு, ஒரு வேளை டாக்டர் சொன்ன மாதிரி லூசி சேன் நம்மள லவ் பண்ணிட்டு இருப்பானோங்கிற சந்தேகத்தில் அவனுக்கே கால் பண்ணி, நான் உனக்காக ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன், அதை நீ படிச்சு பாருன்னு சொல்லிட்டு, ஆமாம் இப்போ நீ எங்கே இருக்கன்னு கேட்க, இவன் பார்த்தோன்னா அந்த தியானம் பண்ணுவாங்கள்ல இதுக்கு முன்னால் கூட வந்திருந்தானே அந்த இடத்துல தான் இருக்கான். பட் அதை மறைச்சிட்டு, நான் இப்போ கொஞ்சம் இயற்கை காற்று வாங்குறதுக்காக வெளியில் வந்திருக்கேன்னு சமாளிச்சுட்டு, சரி உன் டாக்டர் ஃப்ரெண்டு கிட்ட பேசுனியா, டேட்டிங் மீட்டிங் அவுட்டிங்க்கெலாம் பிளான் பண்ணிட்டீங்களான்னு கேட்க, ஐயா நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எங்கள் 2 பேருக்கு நடுவில் எதுவும் இல்லை, ஏன்னா ஏற்கனவே அந்த டாக்டருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம மிஸ் குயின் காலை கட் பண்ணதும் அவ்வளோதான். நம்ம லூசி சேனுக்கு குஷி தாங்க முடியல. ஐயா ஜாலி ஜாலி ஜாலின்னு குதிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக தான் மிஸ் குயின் எனக்கு கால் பண்ணா. பட் என்னென்னு சொல்கிறதுக்கு முன்னாலேயே கட் பண்ணிட்டாலே, என்னவா இருக்கும்னு பயங்கரமாக யோசிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கே மெசேஜ் அனுப்பி என்ன விஷயம்னு கேட்குறான். மிஸ் குயினுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறதுனே தெரியல. பயங்கரமாக யோசிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பழைய விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா, காலேஜெலாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம லூசி சேனும் மிஸ் குயினும் லூசி சேனோட அப்பா கிட்ட இது மாதிரி நாங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், புக் எழுத போகிறோம், அதுக்கு நீங்கள் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் அவர், நீங்கள் 2 பேருமே இப்போ ரொம்ப சின்ன பசங்களாக இருக்கீங்க, ஸோ எப்படி நான் உங்களை நம்பி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும், இஃப் எதுனா லாஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் யார் அதுக்கு பொறுப்பேற்றுப்பான்னு கேட்க, அங்கிள் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது, கண்டிப்பாக நான் என்னோட பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி எப்படியாவது இந்த கம்பெனியை நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வந்துடுவேன்னு நம்ம மிஸ் குயின் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. எனக்கே உன் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை, பட் இந்த பொண்ணு உனக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காளே, என்ன நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களான்னு லூசி சேனோட அப்பா லூசி சேன் கிட்டேயே கேட்டிருப்பாரு. நம்ம மிஸ் குயின் அவன் என்ன சொல்ல போகிறாங்கிறத ரொம்பவே ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கச்ச, பளிச்சின லூசி சேன் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நாங்கள் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், இதுக்கப்புறமுமே நாங்கள் பிஸ்னஸ் பார்ட்னராக தான் இருப்போம்னு தன்னோட அப்பா கிட்ட சொல்லியிருக்கான். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு, அன்னைக்கு அவன் அப்படி சொன்னானே, இன்னைக்கு எப்படி இருக்கான்னு எனக்கு சரியாக தெரியல, என்ன ரிப்ளை பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம மிஸ் குயின் பயங்கர டென்ஷன் ஆகிடுறாங்க.